கீழடி, இந்து திணிப்பு, கல்விக்கான நிதி, நிதி பகிர்வு, டீலிமிட்டேஷன், அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. தொடர்ச்சியா தமிழ்நாட ஒன்றும் இல்லாம பண்றதுக்காக இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக பல சதி திட்டங்களை தமிழ்நாட்டின் மீதும் மற்ற மாநிலத்தின் மீதும், குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தின் மீதும் திட்டமிட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த தமிழ்நாட்டை பார்த்தாலே இந்த பாஜக அரசாங்கம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த சண்டை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று சண்டை கிடையாது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு சண்டை. தமிழர்களுக்கான தனித்த நிலம், தனித்த மொழி, அது மட்டும் இல்லாம தனித்த இலக்கியம், தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியம், அறக்காப்பியங்கள், பக்தி இலக்கியம்னு எக்கச்சக்கமான இலக்கியங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சமஸ்கிருதத்துக்கு போட்டியாக நேரடியாக சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தத்துவமா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், இதுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் இனம் தமிழர் தான். இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து ஒவ்வொரு நாளும் மோடி அரசாங்கம், ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ அமைப்பு வேற வேற ரூபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த எல்லா நெருக்கடியும் சமாளிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் எல்லா கட்சி பேதத்தையும் தாண்டி ஓரணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, குறிப்பா திமுகவே வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்சியினுடைய வேலை திட்டம், இது முழுக்க முழுக்க திமுக தேர்தலை மையமாக வச்சு செய்யக்கூடிய வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. இதுல ரொம்ப 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 மைனூட்டா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக இதுல எந்தெந்த பிரச்சனையை எடுத்து வச்சு இதை தமிழ்நாடு முழுக்க பேன் தமிழ்நாடு பிரச்சனையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து ஒரு மிகப்பெரிய உரையாடலையும் மிகப்பெரிய சண்டையும் துவங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இதுல முக்கியமானது கீழடி. கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியமான நாகரிகம். சங்க இலக்கியத்தில் கீழடி குறித்து தரவுகள் இருக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் மிக டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இன்னும் பல சைட்டுகள் வந்து மூடி மறைக்கப்பட்டு இருக்கு. அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலான ஆய்வு நடத்தப்படணும். அது வந்து ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும், இல்ல பூம்புகாரா இருக்கட்டும், இது மாதிரி பல இடத்துல தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வரலாறை உயர்த்தி கொண்டு வந்து அதனுடைய தொன்மையும் அதனுடைய செழுமையும் வெளியே பறைசாற்ற மாதிரியான பல விஷயங்கள் குறித்து ஆய்வு நடத்துறதுக்கு மத்திய தொல்லியல் துறை, மோடி அரசாங்கத்தின் தொல்லியல் துறை கடந்த 10 வருஷமாக முறையான ஃபண்டை ஒதுக்கவே இல்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு குட்டிச்சவறு, ஒரு கிணத்துக்கு கூட அதை அகலாய்வுங்கிற பேர்ல பணத்தை ஒதுக்கி இது 4500 வருஷத்துக்கும் பழமையானது, இது சரஸ்வதி நாகரிகத்துக்குரியதுன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் கீழடியினுடைய ஆய்வு முடிவை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் அந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறான், அவனுக்கான தனித்துவமான பண்பாடும் இலக்கியமும் எழுத்தும் இருந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வினூடாக முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த எந்த முடிவுகளையுமே இவங்க பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையிலேயே இதுல வந்து பல மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை வந்து காலத்தை அசஸ் பண்ணதுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்தியாவில் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த வரலாறும் இலக்கியமும் பண்பாடும் கலாச்சாரமும் தனித்துவமாக இருக்கிறது யாருக்கு தொந்தரவா இருக்கு? ஆரியர்களுக்கும் வேத நாகரீகத்தை தன்னுடைய நாகரீகம் நினைக்கிறவங்களுக்கும் சமஸ்கிருதத்தை தன்னோட தாய்மொழி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வரலாறு கலாச்சார பண்பாடு இங்க மறைக்கப்படுது. இந்த வரலாறு கலாச்சார பண்பாட்டை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து நிற்கணும். அதனுடைய ஒரு அறைகூவல் தான் ஓரணியில் தமிழ்நாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு, ஆனா தமிழுக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த 2014 இருந்து 2024-25 வரைக்கும் கிட்டத்தட்ட 2532 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தமிழுக்கு வெறும் 113 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? கிட்டத்தட்ட 7-8 கோடி தமிழன் உழைச்சு வரியை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த தமிழனுக்கு இன்னைக்கு வந்து காசு வர மாட்டேங்குது. நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய தாய்மொழியை வளர்ப்பதற்கு வெறும் 113 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு 2500 கோடி. இந்தியாவில் சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? இங்க யாருக்குமே சமஸ்கிருதம் தாய்மொழி இல்லை. அப்ப யாருடைய பணத்தை எடுத்து சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்றாங்க? தமிழ் பேசக்கூடியவன், தெலுங்கு பேசக்கூடியவன், மலையாளி பேசக்கூடியவன், இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரியை வாங்கி செலவு பண்றாங்க. அப்ப தமிழ் மொழிக்கான உரிய நிதியை நாம் எப்படி பெற முடியும்? நாம ஓரணியில் நின்று ஒரு மிகப்பெரிய சண்டையை இந்த மோடி அரசாங்கத்தையும் இந்த ஆரியத்தையும் ஆர்எஸ்எஸையும் பார்ப்பனியத்தையும் வேத நாகரிகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கும்பலுக்கு எதிராக ஒரு குரலாக நாம் நிற்கணும், ஒரே அணியாக நிற்கணும். ஒரே அணியில் தமிழ்நாடு மொத்தமாக நின்று இதை நம்ம கேட்டா மட்டும்தான் நமக்கான உரிமை கிடைக்கும், நமக்கான பணம் கிடைக்கும். இது வந்து தமிழ் மொழிக்கு மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்கக்கூடிய வரியே அவங்க தரமாட்டுக்கிறாங்க. குறிப்பா கடந்த 2018 இருந்து இப்ப வரைக்கும்
அது டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம டைரெக்டாக பே பண்ணக்கூடிய இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் 2018 மொத்தமாக கட்டினது கடைசி 5 வருஷத்தில் மட்டும் டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோனா 7,38,000 கோடி ரூபா நாம் கொடுத்துருக்குறோம். 7,50,000 லட்சம் கோடி திரும்பி எவ்வளோ வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெறும் 2,50,000 லட்சம் கோடி வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் பணம் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுடைய பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்படி தான் சமஸ்கிருதத்தை வளர்க்க போகிறேன், நாங்கள் மகாபாரதத்துக்கு மியூசியம் வைக்க போகிறோம், ராமாயணத்துக்கு பெரிய மியூசியம் வைக்க போகிறோம், நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோன்னு வட இந்தியாவில் பல மாநிலங்கள் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்துக்கெல்லாம் பணம் பத்தலன்னு இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணத்தை நாம் கேட்கணும் அப்படின்னா இங்கே கட்சி பேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓரணியில் தமிழ்நாட்டோடு நின்று நாம் இந்த பணம் நமக்கு வேண்டும், இது தமிழ்நாட்டினுடைய காசு, தமிழ்நாட்டுக்கு திரும்பி பெறணும். எல்லா காலத்திலையும் நாங்கள் காலங்காலமாக பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் எப்போ தான் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்திருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் இப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக சொன்னார். அதாவது கடந்த 2014 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய நிதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாயிட்டே தான் போகுது, அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு, பீகார் உத்தரப்பிரதேசம் வளரலை, ஸோ அப்போ வரியை நம்ம கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு கீழே பகிரும்போது அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் ₹1 கொடுத்தோம்னா நமக்கு 26 பைசா திரும்பி வருது. அதாவது ₹100 நம்ம வரியாக கொடுக்குறோம்னா ₹26 தான் நமக்கு தர்றாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹100 கொடுத்தா அவங்களுக்கு ₹200 திருப்பி கொடுக்குறாங்க. பீகார்காரன் ₹100 கொடுத்தா அவனுக்கு ₹600 திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எக்கச்சக்கமான பணத்தை திருப்பி பீகாருக்கும் வட இந்திய மாநிலத்துக்கு எக்கச்சக்கமாக அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, சரி அந்த மாநிலம் புவராக இருக்குது, நீங்கள் செய்யுங்க, எவ்வளோ காலம் செய்ய போகிறீங்க? காலங்காலமாக இதானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கடந்த 20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 20 வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய பணத்தை பிடிங்கி அந்த மாநிலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அந்த மாநிலம் ஏன் வளரலை? ஸோ அப்போ இது ஃபெயிலியர் தானே. நீங்கள் சொன்னீங்க இங்கே இருக்கக்கூடிய பணத்தில் ஷேர் பண்ணி, இங்கேருந்து வரக்கூடிய வரியை ஷேர் பண்ணி உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் ஜார்க்கண்ட்லையும் முதலீடு பண்ணால் அங்கே மாநிலம் வளரும்னு சொன்னீங்க. வளரவே இல்லையே 15 வருஷமா. எத்தனை காலம் அந்த மாநிலம் வளருவதற்காக இந்த மாநிலம் நம்மளுடைய, அதாவது நம்ம தமிழர்கள் எத்தனை காலம் அந்த வரியை கொடுத்து நாம் நலிஞ்சு போகிறது? நாம் இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிகமான கல்லூரிகள், அதிகமான மருத்துவமனை, நல்ல ரோடு, அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை தரக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிலிருந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் சாதாரண காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இங்கே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த டெவலப்மெண்ட் ஒரு நாள் 2 நாள் உருவானதில்லை. கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக தமிழ்நாட்டில் உருவான இந்த வளர்ச்சி, இதில் கிடைக்கக்கூடிய வரியை நாங்கள் எதற்காக வட இந்தியாவுக்கு கொடுக்கணுங்கிற கேள்வியை ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து ஓரணியில் கேட்க வேண்டும். அந்த ஓரணியில் நம்ம எப்போ கேட்க போகிறோம்? இதுதான் காலகட்டம். 2026 தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது பின்வாசல் வழியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம முத்திரை பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடாக இருப்பதற்கு கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒற்றுமையோடு பேச வேண்டும். நமக்கு எதிரியாக தமிழ் மொழியையும் தமிழர்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வரலாறையும் தொடர்ச்சியாக இங்கே மறைத்து கொண்டே இருக்கிறது யார் அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய நேரம். தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக சென்று ஒவ்வொரு தெருவாக போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எந்த விதமான கட்சி பேதத்தையும் தாண்டி நீ ஒரு தமிழன் என்றால் இதுதான் விஷயம், நம்ம கீழடி மறைக்கிறாங்க, நம்ம தமிழ் மொழியை வளர்ச்சிக்கு உட்படுத்தாம நமக்கான ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய வரியை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டு தேர்வை கொண்டு பல நூற்றுக்கணக்கான பேர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து டாக்டர் ஆகிருக்க வேண்டியவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜி நீட்டு, அது மட்டும் இல்லாமல் பிஜியில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாமல் இருந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஃபைட் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கினதுக்கு பிறகுதான் பிஜி நீட்டில் நம்ம ஆட்களை சேர்த்துறாங்க. அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் அங்கே உறுதி செய்யப்படுது. அப்போ பிஜி நீட்டு யூஜி நீட்டே இருக்கக்கூடாது. இந்த நீட்டு இருக்கிறதுனால தான் மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் சேர முடிய மாட்டேங்குது. நீட்டை பயன்படுத்தி நீட்டு ஒரு தகுதிங்கிற ஸ்டாண்டர்டை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியுடைய சீட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் பல வேலைகள் நடக்குது. சரி, வட இந்தியாவில் இந்த நீட்டை நீங்கள் உருப்படியாக நடத்துறீங்களா? கடந்த 2 வருஷமா நீட்டில் நடந்த முறைகேடு என்ன? மோடி அரசாங்கம் வாய் திறந்து பேசுமா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கீழே எக்கச்சக்கமான ஃப்ராடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60-70 பேர் கைதாயிருக்கிறான் இது வரைக்கும். நீட் எக்ஸாமில் ஃப்ராடு பண்ணி பரீட்சை நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. எல்லா பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கு. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் இது குறித்து ஓப்பனாக பேசவே இல்லை.
அப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறதே ஃபெயிலியர். நீங்கள் முதல்ல டாக்டருக்கு, அதாவது எம்பிபிஎஸ்க்கு நீட்டு கொண்டு வந்தீங்க. இனி என்ன சொல்கிறீங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து எல்லா கோர்ஸுக்கும் நாங்கள் நீட்டு மாதிரி பரீட்சைகள் கொண்டு வரதுக்கான வேலை திட்டத்துக்காக தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உருவாக்கியிருக்கு அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் சொல்லுது. ஏன் சொல்லுது? எதுக்காக சொல்லுது? எதுக்காக இந்த பரீட்சை வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், கல்வியை முதலாக அணுகக்கூடிய இந்த சமூகம், இந்தியாவில் முதலாக படிக்கக்கூடிய சமூகம் யாரு? இங்க இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சமூகம் தான். இந்த சமூகத்தில் இருந்து நிறைய பேர் படித்து கல்வி கற்று மேலே ஹையர் எஜுகேஷனுக்குள்ள வர்றதுக்கு விடாமல் தடுக்கிறதுக்காகவே பல பிரச்சனைகளை இவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக கீழடியிலிருந்து நீட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வரி பகிர்வாக இருக்கட்டும், இல்லை சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி கொடுத்துட்டு தமிழுக்கு நிதி கொடுக்காம இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த தமிழ்நாடு அரசனுடைய, குறிப்பாக திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கம் ரொம்ப முக்கியமான முழக்கம். இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இல்லை திமுக அவங்களுடைய கட்சி நலனுக்காக சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. கட்சி பேதங்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கீழடியை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் ஆய்வு பண்ணி கொடுத்ததை மோடி அரசாங்கம் மறுக்குதுன்னு யோசிக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சரி, இரும்பு காலம் நம்ம ஆய்வு பண்ணுச்சு, தமிழ்நாடு முதலமைச்சர் அது இரும்பு காலத்தை வெளியிட்டிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய அறிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். நாம் கொடுத்த அறிக்கையை ஏன் மோடி அரசாங்கம் தவிர்க்கிறாங்க? கீழடியினுடைய அகல ஆராய்ச்சிக்கு ஏன் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் எந்த அகலாய்வுக்குமே ஏன் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய எதிரி யாரு, நம்ம யாரு கூட சேர்ந்து நின்று சண்டை போடணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். தமிழர்கள் இந்த நேரத்தில் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. யார் ஒதுக்குனது? இதே மோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. ஏன் தமிழுக்கு ஒதுக்கல? ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை மற்ற இடத்துக்கு போனாலும் சரி, தமிழ் உயர்ந்த மொழின்னு பேசுறது, உலகத்திலேயே முதன் மொழி தமிழ்னு மோடி பயங்கரமாக பேசுறாரு. ஆனால் ஃபண்டு ஒதுக்க மாட்டாங்க. போகிற இடத்துல பெருமையாக தமிழை பற்றி பேசுவாங்க, திருக்குறள் பேசுவாங்க, திருவள்ளுவர் பேசுவாங்க, திருவள்ளுவர் காவி போடுவாங்க, வள்ளலாறு காவி போடுவாங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லாம் எங்கால்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபண்டு ஒதுக்கும் போது என் தமிழுக்கு 100 கோடி ஒதுக்கி இருக்கிற, சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ஒதுக்கி இருக்கிற. அப்போ என்னுடைய மொழி பட்டினி போட்டு அழிக்கப்படுது. அப்போ நம்மளோட மொழியை இவங்க பட்டினி போட்டு அழிக்கிறதுக்கான வேலையை இவங்க செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய நண்பர்கள் யார், நம்மளுடைய எதிரி யார்? நம்மளுடைய இனத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காலி பண்ணுறதுக்கு யார் நமக்கான சதி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம ஓரணியா நின்று இந்த சண்டையை போட முடியும். அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய, குறிப்பாக திமுகவினுடைய இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையும், அது மட்டும் இல்லாம இந்த முழக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் எதுக்காக ஓரணியில நின்று நாம் இந்த சண்டையை போடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த சண்டைக்கு தயாராக வேண்டும்.